கயிறு பிடிச்சி நம்பிக்கைன்ற கயிறு பிடிச்சிருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா திரும்பி வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். நீ உனக்கு பிடிச்சதை என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்ற சப்போர்ட் எங்கள் அப்பா சைட்லேருந்து. எங்கள் அம்மா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவோட ஆசை முதல்ல சினிமாவில் வரணும்னு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா தான் எங்களை இந்த சினிமாவில் உள்ளே எடுத்து வச்சாங்க. ஸோ அந்த ஒரு 6 months பேபிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே ஈக்குவலாக என்னோட இந்த ஃபீல்டில் தைரியமாக விட்டு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இந்த நிலைமையில நிற்கிறேன் நான் நினைக்கிறேன். 2 அக்காவுமே எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையுமே. எப்போவுமே அந்த லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நிறைய விஷயம் நம்ம கற்றுப்போம். அப்படி இருக்கும்பொழுது டு மெச்சூர் யுவர் செல்ஃப் ஈவன் மோர் பிகர் அண்ட் பெட்டர், நீங்கள் ஒரு லைஃப் லெசனாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க சாச்சனா? நான் லைஃப் லெசன்னா 2 பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் கற்றுக்கிட்டேன். ஒன்று பிக் பாஸ்க்கு முன்னாடி கற்றுக்கிட்டது, ஒன்று பிக் பாஸ்க்கு அப்புறம் கற்றுக்கிட்டது. பிக் பாஸ்க்கு முன்னாடி கற்றுக்கிட்டது, இப்போ நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம் 6 பேர் இருக்கோம் அப்படின்னா இவங்க இப்படி தான் அப்படின்னா நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு அவங்க தேவை, நமக்கு அவங்களோட பாண்டிங் தேவை. அந்த பர்சன் நம்ம லைஃப்பில் வேணும்னா அவங்களோட கேரக்டர் என்ன கேரக்டரோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்களோட பாண்டிங் தேவைன்னா, அப்படி இல்லைன்னா அவங்கக்கிட்டேருந்து நம்ம சைலண்ட்டாக ஒதுங்கிடணும். பிக் பாஸில் என்ன கற்றுக்கிட்டேன்னா எந்த விஷயத்துலையும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ரியாக்ட் பண்ணாமல் அந்த சிச்சுவேஷனை யோசித்து பதில் சொல்லணும்னு கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா எப்படின்னா, நீ முன்னாடி போ, நான் ஒரு கயிறு பிடிச்சி நம்பிக்கைன்ற கயிறு பிடிச்சிருக்கேன். ஏதாவது பிரச்சனைனா திரும்பி வந்துரு, நான் பார்த்துக்கிறேன். நீ உனக்கு பிடிச்சதை என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்ற சப்போர்ட் எங்கள் அப்பா சைட்லேருந்து. எங்கள் அம்மா சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மாவோட ஆசை முதல்ல சினிமாவில் வரணும்னு. அதுக்கப்புறமா எங்கள் அம்மா தான் எங்களை இந்த சினிமாவில் உள்ளே எடுத்து வச்சாங்க. ஸோ அந்த ஒரு 6 months பேபிலேருந்து எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் இருக்கு. ஸோ அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே ஈக்குவலாக என்னோட இந்த ஃபீல்டில் தைரியமாக விட்டு சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் இந்த நிலைமையில நிற்கிறேன் நான் நினைக்கிறேன். 2 அக்காவுமே எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலையுமே. எப்போவுமே அந்த லவ் சப்போர்ட் கொடுத்துட்டே இருக்காங்க. அண்ட் யூஸ்வலாக நம்ம லைஃப்லேயே பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான். நிறைய விஷயம் நம்ம கற்றுப்போம். அப்படி இருக்கும்பொழுது டு மெச்சூர் யுவர் செல்ஃப் ஈவன் மோர் பிகர் அண்ட் பெட்டர், நீங்கள் ஒரு லைஃப் லெசனாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம்னா என்ன சொல்வீங்க சாச்சனா? நான் லைஃப் லெசன்னா 2 பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயும் கற்றுக்கிட்டேன். ஒன்று பிக் பாஸ்க்கு முன்னாடி கற்றுக்கிட்டது, ஒன்று பிக் பாஸ்க்கு அப்புறம் கற்றுக்கிட்டது. பிக் பாஸ்க்கு முன்னாடி கற்றுக்கிட்டது, இப்போ நம்ம ஒரு 5 பேர் இருக்கோம் 6 பேர் இருக்கோம் அப்படின்னா இவங்க இப்படி தான் அப்படின்னா நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நமக்கு அவங்க தேவை, நமக்கு அவங்களோட பாண்டிங் தேவை.